நீங்கள் திரும்பி சார் முகம் தர மாதிரி இப்பொழுது இங்கே நடக்கவிருக்கும் முப்பெரு விழாவான கேளம்பாக்கம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் ஆண்டு விழா, சங்க பதவி புதுப்பித்தல் விழா மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் பாராட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எங்களின் நன்றிகளை தெரிவித்து இவ்விழாவை தொடங்க உள்ளோம். இந்த விழாவை தலைமையேற்று நடத்தும் கேளம்பாக்கத்தின் சங்க தலைவர், தென்சென்னை தெற்கு மாவட்ட தலைவருமான வழக்கறிஞர் டாக்டர் டி ஜெயச்சந்த் அவர்களை விழாவை சிறப்பாக நடத்தி தருவதற்கு அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக நமது சங்கத்தின் இயக்குநர்கள் திரு கே ஜெகஜீவராமன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். திரு ஏ கனகராஜ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். திரு வி விஜயரங்கன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். திரு பி சங்கரபாண்டியன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம்.
அவர்களையும் திருமதி ஜி தனலட்சுமி கோவிந்த் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். இப்பொழுது நமது தென் சென்னை தெற்கு மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் திரு எஸ்.எம். மைக்கேல் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக மாவட்ட இணை அமைப்பாளர் திரு ஆர். மணிகண்டன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மாவட்ட கூடுதல் செயலாளர் திரு எஸ். கார்த்திகேயன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக மாவட்ட கூடுதல் செயலாளர் திரு என்.ஏ. ஹிலால் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மாவட்ட பொருளாளர் திரு சி. விஜய் ஆனந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மாவட்ட செயலாளர் திரு இ. முனியாண்டி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மாநில இணை செயலாளர் திரு எம். அமிர்தசேகர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மற்றும் கோயம்புத்தூரிலிருந்து வருகை தந்திருக்கும் மாநில துணைத் தலைவர் திரு காமராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மாநில துணைத் தலைவர் திரு கே.எஸ். சுதாகர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மாநில செய்தி தொடர்பாளர் திரு ஆர். பாண்டியராஜன் அவர்களையும் பழம்பொருள் அணித்தலைவர் திரு வி. எம். ஜெயக்குமார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். இப்பொழுது சென்னை மாநகர இளைஞர் அணி அமைப்பாளர் திரு ஏ.எம்.வி. பிரதாப் ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக மாநில முதன்மை செயலாளர் பேராசிரியர் திரு ஆர். ராஜ்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சென்னை மண்டல தலைவர் திரு என்.டி. மோகன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட இணை செயலாளர் பிரபாகர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம்.
விக்ரமராஜா அவர்களையும், பேராசிரியர் ராஜ்குமார் அவர்களையும், மண்டல தலைவர் திரு NT மோகன் அவர்களையும், மாவட்ட தலைவர் திரு டாக்டர் ஜெயச்சந்த் அவர்களையும் குத்துவிளக்கு ஏற்றி விழாவை தொடங்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. கேளம்பாக்கம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் செயலாளர் திரு ஷேக் அப்துல் காதர் அவர்களை அன்புடன் நடைபெறுகின்றோம். பொருளாளர் திரு பாண்டுரங்கன் அவர்களை அன்புடன் நடைபெறுகின்றோம். வரவேற்புரையாற்ற நமது சங்க செயலாளர் மற்றும் மாவட்ட துணை செயலாளரான திரு ஷேக் அப்துல் காதர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கேளம்பாக்கம் அனைத்து வியாபாரி சங்கத்தின் உறுப்பினர் அனைவரும், வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய முழுமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தென் சென்னை தெற்கு மாவட்டத்தின் கேளம்பாக்கம் அனைத்து வியாபாரி சங்கத்தின் மாபெரும் விழாவான கேளம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ராணி எல்லப்பன் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றோம். கேளம்பாக்கம் அனைத்து வியாபாரி சங்கத்தின் முப்பொரு விழா, சங்கத்தின் விழா, சங்கத்தின் ஆண்டு விழா, சங்கத்தின் பதிவு புதுப்பித்தல் விழா மற்றும் மாவட்டத்தின் பாராட்டு விழா இன்று 24/2/2025 புதன்கிழமை அன்று கேளம்பாக்கம் SPP மகாலில் நடைபெறுகிறது கொண்டிருக்கிறது. விழாவுக்கு உறவுகள் இதயம் கனிந்த வரவேற்பு மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஆரம்பிக்கின்றேன். இன்றைய மாபெரும் விழாவுக்கு தலைமை ஏற்று நடத்தக்கூடிய தென் சென்னை தெற்கு மாவட்டத்தின் தலைவர், கேளம்பாக்கம் அனைத்து வியாபாரிகளின் சங்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் டி ஜெயச்சந்த் அவர்களை மிக மதிப்பும் நன்றியும் வரவேற்பும் பெருமையும் கொள்கிறோம். இவ்விழாவிற்கு முன்னிலை வைக்கக்கூடிய நமது சங்கத்தின் அடித்தளம் சார்ந்த மூத்த முன்னோடிகள் வரவேற்கின்றோம். முத்தலிப் அவர்கள், KS குணசேகரன் அவர்கள் மற்றும் பிரகாசந்த் அவர்கள், நமது சங்கரபாண்டியன் அவர்கள், விஜயரங்கன் அவர்கள், ஜெகதீஜி ராம் அவர்கள், கனகராஜ் அவர்கள், காலத்தின் அனுபவம், வாழ்க்கை அறிவு, சமூகத்தின் அர்ப்பணிப்பு நிறைந்த இந்த மூத்த முன்னோடிகள் நமது நாள்தோறும் தந்த கொண்டிருக்கும் வழிகாட்டுதல் என்று சந்திக்கும் வளர்ச்சியின் ஆரம்பம். இவர்கள் ஒவ்வொருவரும் ஆழ்ந்த மரியாதையுடன் நன்றியுடனும் மொழியால் வரவேற்பதில் மிக பெருமை கொள்கின்றோம். இந்நிகழ்ச்சியின் பொற்கொடி காட்டும் நம் விழாவின் மையமாக மானுட வாணிகளும்
உலகின் உறுதி மிக தலைமான் வாணிகர்களின் பாதுகாவலர் வாணிகர்களின் உயிரோட்டம் ஆகிய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் CAMT தேசிய முதன்மை துணைத் தலைவருமான வணிகர்களின் பாதுகாவலர் தென்பாண்டி சிங்கம் AM விக்ரமராஜா அவர்களின் வருகை நமக்கு ஒரு சாதாரண தருணம் அல்ல, ஒரு வரலாறு, ஒரு பெருமை, ஒரு பொற்காலம் தொடக்கம். இன்று அவர்கள் சங்கத்தின் கொடியை ஏற்றி நினைவு பரிசை வழங்கி இந்த மேடையின் மாபெரும் மரியாதை பெருமிக்க விருந்தினராக வந்திருந்த என்பதை நமது தலைமுறைக்கு எங்கள் வர்த்தக சங்கத்தின் சார்பாக மறக்க முடியாத தருணம் இது. அவர்கள் நிறைந்த உற்சாகத்துடன் தலை எழுந்து பரவசத்துடன் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். இவ்விழாவிற்கு நம் சங்கத்தின் ஒளியாக மதிப்புமிக்க மலர் செழிப்பும் மிக்க சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய நமது ஊராட்சி மன்ற தலைவர் தையூர் ஊராட்சி மன்ற தலைவர் S. குமரவேல் அவர்களை உள்ளம் மலர்ந்த உற்சாகத்துடன் வருக வருக என்று வரவேற்கின்றோம். கேளாம்பாக்கம் மக்களின் இதயம் துடிப்பாய் இருக்கக்கூடிய நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் திரு ராணி எல்லப்பன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். நம் கேளாம்பாக்கம் ஒன்றிய கவுன்சிலர் திரு வித்யா வினோத் கண்ணா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். தையூர் கவுன்சிலர் திருமதி நந்தினி நரேஷ்குமார் அவர்களையும் வரவேற்கின்றோம். தையூர் கவுன்சிலர் திருமதி லட்சுமி அரவிந்த் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். நம் மண்டல தலைவர் ND மோகன் அவர்களே, மாவட்டத்தின் செயலாளர் முனியாண்டி அவர்களே, மாவட்டத்தின் பொருளாளர் விஜய் ஆனந்த் அவர்களே, மாவட்டத்தின் கூடுதல் செயலாளர் MA லாரிலால் அவர்களே, நமது மாவட்டத்தின் கூடுதல் செயலாளர் கார்த்தி யோகன் அவர்களே, மாநில துணை செயலாளர் கோவிந்தராஜ் அவர்களே, நமது மாநிலத்தின் பொருளாளர் AM சதகுத்துல்லா அவர்களே மற்றும் மாநில முதன்மை செயலாளர் பேராசிரியர் ராஜ்குமார் அவர்களே, மாநில கூடுதல் செயலாளர் BP மணி அவர்களே, மாநில செய்தி தொடர்பாளர் P மணி பாண்டியராஜன் அவர்களே, நமது மாநில துணைத் தலைவர் சுதாகர் அவர்களே, நமது மாநில செயலாளர் இணை செயலாளர் அன்பின் மிகுந்த நமது முன்னாள் நம்மளுடைய கேளாம்பாக்கத்துடைய முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய நமது மாநிலத்தின் இணை செயலாளர் அமரசேகர் அவர்களே, பழம்பெரும் வணிகர்களின் தலைவர் E. ராஜ்குமார் அவர்களே, சென்னை மாநகர இளைஞரணி அமைப்பாளர் MB பிரபாதர் ராஜ் அவர்களே, இணை அமைப்பாளர் RJ மணிகண்டன் அவர்களே, மாவட்டத்தின் இளைஞரணி திரு மைக்கேல் அவர்களே, மாவட்டத்தின் துணைத் தலைவர் சுப்பிரமணியன் அவர்களே, மாவட்டத்தின் துணைத் தலைவர் வரதராஜன் அவர்களே, மாவட்டத்தின் செய்தி தொடர்பாளர் திரு V. அர்ஜுன் அவர்களே, கேளாம்பாக்கம் தொகுதி செயலாளர் KP முருகன் அவர்களே, இவ்விழாவில் நன்றியை வழங்க காத்திருக்கும் எங்கள் உடன்பிறவா சகோதரர் கேளாம்பாக்கம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் பொருளாளர் K. பாண்டுரங்கன் அவர்களே, நமது இந்த நிறைந்த மரியாதையும் வரவேற்பும் மேலும் இன்று இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து கேளாம்பாக்கம் அனைத்து சங்க நிர்வாகிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கேளாம்பாக்கம் அனைத்து வியாபாரி சங்கத்தின் துணைத் தலைவர் அவர்களே, துணை செயலாளர் அவர்களே, இணை செயலாளர் அவர்களே, இணைத் தலைவர் அவர்களே மற்றும் ஆலோசகர் அவர்களே, துணை பொருளாளர் அவர்களே மற்றும் மாவட்ட நிர்வாகிகளே,
மற்றும் மாநில நிர்வாகிகளே, அனைத்து சகோதரர்களுக்கும் பக்கத்தில் உள்ள அனைத்து நம்மளுடைய சங்கத்து உறவுகள் அனைவருக்கும் சங்கத்தின் உறவுகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் வாழ்க வளமுடன். நன்றி நன்றி, வணக்கம். இப்பொழுது நமது சங்க தலைவர் தென் சென்னை தெற்கு மாவட்ட தலைவருமான வழக்கறிஞர் டாக்டர் டி ஜெயச்சந்த் அவர்களை தலைமை உரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் ஒரு சின்ன அறிவிப்பு. இந்த ட்ரோன் மேலே பார்க்குறது, தயவுசெய்து கையை மேலே தூக்காதீங்க, உங்கள் கை வெட்டுது. ட்ரோன் மேலே பார்க்குறது, கை மேலே தூக்குது. தமிழ்நாடு வணிகர்கள் சங்கங்களின் பேரமைப்பின் தென் சென்னை தெற்கு மாவட்டத்தின் கேளம்பாக்கம் அனைத்து வியாபார சங்கத்தின் இன்று கொடியேற்றத்துடன் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் முப்பெரும் விழாவை சிறப்பு செய்யும் வகையில் கலந்து கொண்டிருக்கும் என் அன்பிற்கினிய மாநில தலைவர் தென்பாண்டி சிங்கம் டாக்டர் ஏ.எம். விக்ரமராஜா அவர்களே, கேளம்பாக்கம் கவுன்சிலர் திருமதி திவ்யா வினோத்கரன் அவர்களே, முதன்மை செயலாளர் புரொஃபசர் திரு ராஜ்குமார் அவர்களே, மண்டல தலைவர் மனிதநேயர் திரு என்.டி. மோகன் அவர்களே, மாநில செய்தி தொடர்பாளர் திரு பாண்டியராஜன் அவர்களே, மாநில துணைத் தலைவர் திரு சுதாகர் அவர்களே, மாநில இணைச் செயலாளர் திரு அமல்சேகர் அவர்களே, மாவட்ட செயலாளர் திரு முனியாண்டி அவர்களே, மாவட்ட பொருளாளர் திரு விஜயானந்த் அவர்களே, கூடுதல் செயலாளர்கள் திரு என்.ஏ. இலால் அவர்களே, திரு கார்த்திகேயன் அவர்களே, கோயம்புத்தூர் மாவட்ட இணைச் செயலாளர் திரு காமராஜ் அவர்களே, தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பின் பேரமைப்பு முழுசு மாத இதழாசிரியர் திரு பி. ரியாஸ் அகமது அவர்களே, செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட இணைச் செயலாளர் திரு பிரபாகர் அவர்களே, தென் சென்னை தெற்கு மாவட்டத்தின் அனைத்து மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகளே, கேளம்பாக்கம் வியாபாரிகள் சங்கத்தின் மதிப்புக்குரிய செயலாளர் திரு ஷேக் அப்துல் காதர் அவர்களே, பொருளாளர் திரு பாண்டுரங்கன் அவர்களே, அனைத்து இயக்குநர்கள், துணை தலைவர்கள், துணை செயலாளர்கள், துணை பொருளாளர்கள், இணை தலைவர்கள், இணை செயலாளர்கள், இணை பொருளாளர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், எங்கள் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களே, தென் சென்னை தெற்கு மாவட்டத்தில் உள்ள அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள், மேலும் இந்த ஆண்டு விழாவை இத்தனை சிறப்பாக அமைத்த நிகழ்ச்சி ஏற்பாடு குழுவின் அனைத்து உறுப்பினர்களே, எனது அன்புமிகு வியாபாரி சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கேளம்பாக்கம் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக என் இதயபூர்வ வணக்கங்களை, நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் கொண்டாடும் இந்த ஆண்டு விழா ஒரு நிகழ்ச்சி மட்டுமல்ல, இது விதைத்த விதைகள் கனியாகும். நாம் ஒரு காலத்தில் இங்கு அமைந்துள்ள இயக்குநர்களான மூத்தவர்கள் நம்பிக்கையுடனும் உழைப்புடன் ஒற்றுமையுடன் இந்த சங்கத்தின் விதைகளை விதைத்தார்கள். அவர்கள் எடுத்த அந்த முதல் அடிகள் தான் இன்று நம்மால் இந்த விழாவை பெருமையுடன் கொண்டாட காரணம். மூத்த உறுப்பினர்களின் கடின உழைப்பும் தியாகமும் இன்றைய தலைமுறைக்கு வழிகாட்டும் ஒளியாக உள்ளது. அவர்களுக்கு என் தலை வணக்கம். கேளம்பாக்கம் வியாபாரிகள் சங்கத்தின் உண்மையான பலம் ஒற்றுமை. பிரச்சனை வந்தால் ஒன்றாக நிற்பது, வெற்றி வந்தால் ஒன்றாக கொண்டு வரும் நம் சங்கத்தின் கலாச்சாரம். இன்றைய இந்த மேடை ஒற்றுமை இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதற்கான சான்று. செயலாளர் திரு ஷேக் அப்துல் காதர் அவர்களின் ஒழுங்கு, துல்லியம், ஒருங்கிணைப்பு சங்க செயல்பாட்டின் முதுகெலும்பு. பொருளாளர் திரு பாண்டுரங்கன் அவர்களின் நேர்மை, வெளிப்படைத்தன்மை, பொறுப்புடன் நிதி மேலாண்மை நடத்தி வருகிறார். அனைத்து இயக்குநர்கள், துணை தலைவர்கள், துணை செயலாளர்கள், துணை பொருளாளர்கள், இணை தலைவர்கள், இணை செயலாளர்கள், இணை பொருளாளர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், நீங்கள் அனைவரும் தான் இந்த சங்கத்தின் உண்மையான சக்தி. எமது மாநில அமைப்பை திடமான வழிகாட்டுதலுடன் முன்னோக்கி செலுத்தி வரும் மாநில தலைவர் தென்பாண்டி சிங்கம் டாக்டர் ஏ.எம். விக்ரமராஜா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியையும் மரியாதையும். அவரது தொலைநோக்கு பார்வை, வியாபாரிகளின் நலனுக்காக எடுக்கும் திடமான முடிவுகள், மாநிலம் முழுவதும் உள்ள சங்கங்களை இணைக்கும் திறன் மற்றும் வியாபார உலகின் எதிர்காலத்திற்கு உருவாக்கும் பாதுகாப்பான தளம்,
இவை அனைத்தும் நமக்கு இன்று பெரும் நம்பிக்கையும் நிச்சயத்தையும் அளிக்கின்றன. இன்று இந்த மேடையில் உள்ளாட்சி நிர்வாகத்தில் மக்கள் நலனுக்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வரும் தையூர் பஞ்சாயத்து தலைவர் மற்றும் கேரளாக்கம் பஞ்சாயத்து தலைவர், கவுன்சிலர்கள் அவர்களை மரியாதையுடன் பாராட்ட விரும்புகிறேன். பொதுமக்கள், வியாபாரிகள் மற்றும் உள்ளாட்சி நிர்வாகம் ஒரே நேரத்தில் இணைந்து செயல்படும் போதுதான் ஒரு பகுதி உண்மையான வளர்ச்சியை அடைகிறது. அந்த வளர்ச்சிக்கு தொடர்ந்து துணை நிற்கும் இந்த இரு பஞ்சாயத்து தலைவர்களின் சேவைகளையும் அக்கறையும் எங்களுக்கு பெரும் ஊக்கமாக உள்ளது. உங்கள் பொது சேவைக்கும் ஒத்துழைப்புக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். இன்று இந்த மேடையில் நமது அமைப்பிற்கு வலுவான வழிகாட்டிகளையும் தெளிவான குரலையும் வழங்கி வரும் முதன்மை செயலாளர் புரொஃபசர் திரு ராஜ்குமார் மற்றும் மாநில செய்தி தொடர்பாளர் திரு பாண்டியராஜன் அவர்களை மரியாதையுடன் நினைவு கூற விரும்புகிறேன். இவர்கள் இருவரும் அர்ப்பணிப்பும் ஒற்றுமை மீது வைத்துள்ள நம்பிக்கையும் நமக்கு பெரும் உற்சாகம். மேலும் தூரம் ஒரு தடையல்ல, அன்பே ஒரு பாலம் என்பதை நிரூபித்து கோயம்புத்தூரில் இருந்து இத்தனை தூரம் பயணம் செய்து இந்த கூட்டத்தில் பங்கேற்ற கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு காமராஜ் அவர்களின் அன்புக்கும் அக்கறைக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். நமது மண்டலத்தின் ஒற்றுமைக்கும் முனைப்பு கொண்டு செயல்பட்டு வரும் நம்முடைய சென்னை மண்டல தலைவர் மனிதநேயர் திரு NT மோகன் அவர்களின் முயற்சி சென்னையில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு வரப்பிரசாதம். அவரது ஒழுக்கம், எளிமை மற்றும் ஒருங்கிணைக்கும் திறன் எங்களுக்கு மிக பெரிய ஆதரவாக உள்ளது. நமது இளைஞர்களை நம்முடைய மாநில துணைத் தலைவர் திரு சுதாகர் அவர்கள், நம்முடைய மாநில இணைச் செயலாளர் திரு அமுதசேகர் அவர்கள், இந்த இரு தலைவர்களும் நமது மாநிலத்தில் மாற்றத்தை உருவாக்கும் முக்கிய சக்திகள். சுதாகர் அவர்களின் நேர்மையான ஆலோசனைகள், அமுதசேகர் அவர்களின் துல்லியமான நிர்வாக பணி நமது வளர்ச்சிக்கு அத்தியாவசியம். இன்று இந்த மேடையில் நமது மாவட்டத்தின் செயல்பாட்டிற்கு மிக முக்கிய பங்காற்றி வரும் மாவட்ட செயலாளர் திரு முனியாண்டி அவர்களே, மாவட்ட பொருளாளர் திரு விஜயானந்த் அவர்களும், கூடுதல் செயலாளர் திரு ஹிலால் மற்றும் திரு கார்த்திகேயன் அவர்களை மனமார்ந்த பாராட்டுடன் குறிப்பிட விரும்புகிறேன். ஒழுங்கு, நேர்மை, அர்ப்பணிப்பு மற்றும் ஒற்றுமை, இந்த 4 பண்புகளுக்கும் இவர்கள் சிறந்த எடுத்துக்காட்டுகள். அமைதியாக ஆனால் உறுதியாக சங்க பணிகளை முன்னெடுத்து வரும் இவர்களின் உழைப்பு மாவட்டத்தின் வலிமையாக உள்ளது. உங்கள் சேவைக்கும் தன்னலமற்ற உழைப்பிற்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகிறோம். நமது மாவட்ட மூத்த தலைவர்கள் அனுபவத்தின் பொக்கிஷம், அவர்களின் வழிகாட்டுதலும் முன்னாள் போராட்டங்களும் அறிவுரைகளையும் இன்றைய தலைமுறைக்கு பெரிய ஆதாரம். இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து சங்கத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர் அவர்கள் செய்யும் தன்னலமற்ற சேவைகள் தான் மாவட்டம் இன்று மாநில அளவில் முன்னணி மாவட்டமாக திகழ்கிறது. நமது சங்கத்தின் எதிர்கால சக்தியாக விளங்கும் மாவட்ட இளைஞர் அணியை மனமார்ந்து பாராட்ட குறிப்பிட வருகின்றேன். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் சொல்லுவாங்க. இந்த ஆண்டு விழாவை அழகாகவும் ஒழுங்காகவும் நினைவில் நிற்கும் வகையில் நடத்தி வரும் நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் சங்கத்தின் சார்பாக என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவர்கள் அனைவருக்கும் நமது மாநில தலைவர் சாவை அணிவித்து பாராட்டும்படி கேட்டுக்கொள்கின்றேன். வி. சேகர், பி. குமார், சுலைமான், சுரேஷ், நான் சொல்ற பேர் ஜே பஷீர், நன்றி. தயவு செய்து நிகழ்ச்சி நடந்த நடுவில் வராதீங்க. கடைசியில் நம்ம சலமா போட்டுலாம் தலைவருக்கு.
ஜே பஷீர், கே.பி. முருகன், வி. அர்ஜுனன், ஆனந்தன், கைதல்லவன், மோகன உதயகுமார், சந்தனமீரான், தண்டபாணி, கமலக்கண்ணன், அப்துல் ரஹீம், பழனி மாணிக்கம், செந்தில்குமார், ஜெயஸ்ரீ, சௌமியா, மாடசாமி, பாண்டுரங்கன், ஷேக் அப்துல் காதர். இவர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழுவில் இருக்கும் உறுப்பினர்கள். இன்று இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் என்றால் இவர்களுடைய அயரான உழைப்பு. நீ டிக்கெட் பண்ணப்பா, நான் இதான் நான் எடுத்துக்க, நீ எடுத்துக்கோனா இல்லை நீ எடுத்து நான் அப்பா எடுத்துக்கேன். நீ எடுத்துக்கப்பா, முன்னாடி நீ எடுத்துக்கப்பா, நீ முன்னாடி எடுத்து என்ன ஒருத்தர் வருங்க ஹெல்ப் பண்ண சொல்லி எடுத்து பாருங்க. நீ எடுத்துக்கப்பா, நீ எடுத்துக்கோ, நீ எடுத்து இப்போ வாங்க சொன்னா நிற்பாங்க. வெயிட் பண்ணுங்க சார். சார் ரெடி சார். சார் ரெடி சார். ஒற்றுமையுடன் கொடுத்த தானமே சங்கத்தின் உண்மையான பலம். சுய பக்கங்களில் உருவான நன்கொடை சமூக பொறுப்பின் சின்மை. யாரின் கட்டாயமின்றி தங்களின் விருப்பத்துடன் வழங்கப்பட்ட தானம் சமூகத்தின் மீது உள்ள பொறுப்பை காட்டுகிறது. நம்முடைய இவ்விழா சிறப்பாக நடக்க தானாக முன்வந்து நன்கொடை வழங்கிய எங்களுடைய சங்க குடும்ப உறுப்பினர்களை பாராட்டும் தருணம். கேரம்பாக்கம் சங்க குடும்ப உறுப்பினர் திரு எல்லப்பன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். நன்கொடையாக ரூபாய் 2 லட்சத்தை வழங்கியுள்ளார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
நான் எடுக்கிறேன் சார். இங்கே பாருங்க சார், வெயிட் பண்ணுங்க. ஓகே. நம்முடைய கேளம்பாக்கம் சங்க குடும்ப உறுப்பினர் திரு KAD அன்பு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். முப்பெரும் விழாவை முன்னிட்டு நம்முடைய சங்க கட்டிடத்திற்கு ரூபாய் 1 லட்சத்தின் மதிப்பிலான 2 டன் AC 3 தேசிகளை நன்கொடையாக வழங்கியுள்ளார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். தம்பி நான் ஒன்று எடுத்துக்கிறேன் சார். இங்கே பாருங்க சார், வெயிட் பண்ணுங்க. எடுக்கிறேன் இது பண்ண சார். ஓகே ஓகே. கேளம்பாக்கம் சங்க குடும்ப உறுப்பினர் திரு பன்னீர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். நாம் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கும் இம்மண்டபம் உரிமையாளர் இவர். கட்டிடத்திற்காக ரூபாய் 75,000 தள்ளுபடி செய்து கொடுத்துள்ளார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். சார் பா சார் சார் ரெடி சார். சார் பா சார். சார் ரெடி சார். ரெடி. தேங்க்ஸ் சார். கேளம்பாக்கம் சங்க குடும்ப உறுப்பினர் திரு வினோத் கண்ணன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். திரு வரதராஜ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். திருமதி மோகனா உதயகுமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். திரு மாடசாமி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். சார் ரெடி சார். சார் பா சார். ரெடி சார். ரெடி. தேங்க்யூ. குமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். சார் ரெடி சார். ரெடி. சுலைமான் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். நம்முடைய பேரமைப்பின் கொடி OMR சாலையில் ஏற்ற அனுமதி கேட்டவுடன் தன்னுடைய கட்டிடத்தில் அனுமதி அளித்த கட்டிடத்தின் உரிமையாளர் திரு ஜிதேந்திரகுமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். கொஞ்சம் வழி விடுங்க. இன்னைக்கு OMR சாலையிலே ஒரு கொடி பறந்து சொன்னா நம்மளுடைய பேரமைப்பு கொடி ஒன்றுதான். மகிழ்ச்சியுடன் தெரிந்து கொள்கின்றது. சார் பாருங்க சார். பாருங்க சார். பாருங்க. ஒற்றுமையுடன் கொடுத்த தானமே சங்கத்தின் உண்மையான பலம். வணிகர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வழங்கும் நன்கொடை சங்கத்தின் ஒற்றுமையையும் வலிமையும் வெளிப்படுத்துகிறது. கேளம்பாக்கம் வியாபாரிகள் சங்கம் ஒற்றுமை, உழைப்பு, நம்பிக்கை இந்த மூன்றின் அடிப்படையில் எதிர்காலத்தில் இன்னும் பெரிய கனிகளை கொடுக்கும். வியாபாரிகள் அனைவரும் வளர்ச்சி அடையட்டும். எங்கள் சங்கம் மாநில அளவில் முன்மாதிரியாக திகழட்டும். அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி, வணக்கங்கள்.
தலைவர் திருமதி இ ராணி எல்லப்பன் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவங்களுக்கு பதிலாக நான் பேசிக்கிறேன். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இங்கு சிறப்பாக நடைபெற்றிருக்கும் தமிழ்நாடு வணிகர்கள் சங்கங்களின் பேரமைப்பு தென் சென்னை மேற்கு மாவட்ட முப்பெரும் விழா அங்கே தெற்கு மாவட்டத்தினுடைய முப்பெரும் விழாவில் இங்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எனது அருமை சகோதரர் வழக்கறிஞர் ஜெய்சந்த் அவர்களே, எனக்கு முன்பாக வரவேற்புரை ஆற்றிய செயலாளர் ஷேக் அப்துல் காதர் அவர்களே, இங்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நம்மளுக்கு எல்லாம் வணிகர்களுக்கு பாதுகாவலராகவும் நம்மளுக்கு முன்னோடியாகவும் இந்த தமிழ்நாடு அரசுக்கு எப்போதும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும் அண்ணன் வணிகர்களின் போராளி விக்ரமராஜா அவர்களே மற்றும் இங்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும் ஒன்றிய கவுன்சிலர்களுக்கும் அண்ணன் மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் மற்றும் மாநில மாவட்ட கிளை சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு அளவிலே இது ஒரு பெரிய ஒரு மைல்கல்லாக அமையும் நினைக்கிறேன். அதுவும் மெயினாக அண்ணன் சிறப்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு மண்டபமே நிரம்பி வழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இது ஒரு கூட்டம் மாதிரி இல்லை, மாநாடு மாதிரி இருக்கு. ஜெய்சந்த் அவர்கள் பெரிய ஓப்பன் பிளேஸில் பண்ணியிருந்தா இன்னும் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும் போல. நிற்கிறதுக்கு உட்காரத்துக்கே இடம் நம்ம பார்ப்போம் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. மகிழ்ச்சி. இந்த ஒற்றுமை தான் நம்ம பலம். நான் இது வரைக்கும் ஒரு 4 சங்கத்தில் இருக்கேன். நான் சார்ந்திருக்க தொழில் சார்ந்திருக்க லாரி சங்கத்துலேயும் சரி, நான் இருக்கிற குடியிருப்போர் நல சங்கமும் சரி, நான் இந்த சங்கமும் சேர்ந்து இதில் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எவ்வளோ சங்கங்கள் இருந்தாலும் ஏன்னா தொழில் சார்ந்த ஒரு இடத்துல இருக்கும்போது அது நிறைய நம்மளுடைய தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்வாதாரம் நம்ம நட்புகள் கிடைக்கிறத பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சி. இந்த சங்கம் ரொம்ப சிறப்பாக வழிநடத்திருக்கிறார் ஜெய்சன். அவர் பேசும்போது அவர் அது தெளிவாக சொன்னார். அதுவும் மெயினாக இதுக்கு முன்னாடி இருந்த நிர்வாகிகளுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கறதுலையும் சரி, கூட இருக்கிறவங்களை அரவணைக்கிறதுலையும் சரி, அந்த வகையில் நல்ல ஒற்றுமையாக வழிநடத்திக்கிட்டு இருக்கார். அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அந்த டீமுக்கு. அதே போல் நம்ம இந்த சங்கத்துக்கு என்னால் முடிஞ்சது செய்யணும்னு கேட்ட உடனே அனுமதி கொடுத்தாரு. அதனால என்னால் முடிஞ்ச சின்ன உதவியும் கொடுத்துருக்கேன். அதை எல்லாரும் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறுவேன். நன்றி. இப்பொழுது நமது மாநில இணை செயலாளர் கேளம்பாக்கம் அனைத்து வியாபார சங்கத்தினுடைய முக்கிய கலந்துடைய நம்முடைய பேரனுடைய தலைவர் திரு விக்ரமராஜா அவர்களே மற்றும் தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கிற நம்முடைய கேளம்பாக்கம் வியாபார சங்கத்தினுடைய தலைவர் திரு ஜெய்சந்த் அவர்களே மற்றும் மண்டல தலைவர் சென்னை மண்டல தலைவர் திரு மனிதநேயர் டி மோகன் அவர்களே மற்றும் நம் பேராசிரியர் அவர்களே மற்றும் செய்தி தொடர்பாளர் அவர்களே மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே, ஊராட்சி மன்ற கவுன்சிலர் அவர்களே மற்றும் கேளம்பாக்கம் வியாபார சங்கத்தினுடைய பொருளாளர் மற்றும் செயலாளர் மற்றும் தென்சென்னை தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் பொருளாளர் மற்றும் இந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் மாநில துணைத் தலைவர் திரு நம்முடைய சகோதரர் படு கே சுதாகர் அவர்களே மற்றும் இந்த சங்கத்தினுடைய வளர்ப்புக்கு முக்கியமாக இந்த இயக்குநர்கள் மற்றும் நம்முடைய சங்கத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த என்னுடைய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இந்த சங்கமானது மிகவும் சிறப்பமானது. இந்த சங்கத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்ட அனைத்து நல்ல உள்ளவர்களும் இந்த நேரத்திலே நாம் மரியாதை செய்வதற்கு எல்லோரும் கடமைப்பட்டுள்ளோம். இந்த சங்கமானது முதலில் திரு சத்யநாராயணன் மற்றும் திரு ஏ பால்துறையினர் அவர்கள் மூலமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அப்பொழுது நம்முடைய மாநில தலைவர்கள் தென்சென்னை தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவராக இருந்தார். அவர்களோடு இருந்து பணியாற்றிய நம்முடைய என்டி மோகன் சார் அவர்களும் அனைத்து
அனைத்து விதத்திலையும் நம்முடைய கேளம்பாக்கம் சங்கத்திற்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் நம்மளை இந்த நேரத்திலேயே அழைத்து நம்ம பாராட்டியதற்கு நம்முடைய கேளம்பாக்கம் சங்கத்திற்கு நான் பெருமையோடு சொல்லியிருக்கிறேன். அதே போல இந்த கேளம்பாக்கம் அனைத்து வியாபார சங்கத்திற்கு ஒவ்வொரு நிர்வாகியும் அனைத்து விதத்திலையும் பெருமையோடு இது பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் நம்முடைய சுப்பிரமணியம் செட்டியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கம் வியாபார சங்கத்தில் ஒரு இடம் வாங்கி கொடுத்து அதுக்கு வந்து ஒரு பில்டிங் கட்டுறதுக்கும் பேருதவியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் தலைவராக வந்த பிறகு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பில்டிங் இது பண்ணோம், பக்கத்தில் ஒரு பில்டிங் இது பண்ணோம். அதே மாதிரி சங்கத்தினுடைய வளர்ச்சிக்கு அதோட என்னோட பணியாற்றிய செயலாளர் மற்றும் பொருளாளர் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்த அனைத்து பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நேரத்தின் காலம் கருதி இங்கு வருபவர்கள் சுருக்கமாக பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக நம்ம மாநில துணைத் தலைவர் திரு KS சுதாகர் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அழைக்கின்றோம். அன்பும் ஒற்றுமையும் சூழ்ந்துள்ள இந்த அரங்கத்தை வணங்கி தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்புடைய தென் சென்னை தெற்கு மாவட்டத்துடைய 30 விழாக்கு வருகின்றுள்ள எங்களுடைய தென்பாண்டி சிங்கம் வணிகருடைய பாதுகாவலர் டாக்டர் AM விக்ரராஜா அவர்களை வணங்கி, மேலும் இந்த நிகழ்வில் தலைமையிட்டுள்ள நம்முடைய மாவட்ட தலைவர் டி ஜெயச்சந்த் அவர்களையும் வரவேற்பு நல்கி அமர்ந்துள்ள நம்முடைய கேளம்பாக்கம் வணிகருடைய செயலாளர் ஷேக் அப்துல் காதர் அவர்களையும், மேலும் முன்னிலை வகித்துள்ள முக்தலில் திரு KS குணசேகரன், திரு பிரகாசன், சங்கரபாண்டியன், விஜயராகன், திரு ஜெயசீவன், திரு கனகராஜ் அவர்களையும், மேலும் நிகழ்வுக்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்ள நம்முடைய கேளம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ராணி எல்லப்பன் அவர்களையும், கேளம்புடைய கவுன்சிலர் திருமதி திவ்யா வினோத் கண்ணா அவர்களையும், எங்களுடைய மண்டல தலைவர் எங்களுடைய மனிதநேயர் திரு NT மோகன் அவர்களுக்கும், எங்களுடைய மாவட்டத்துடைய செயலாளர் திரு முனியாண்டி அவர்களும், எங்களுடைய மாவட்டத்துடைய பொருளாளர் விஜயானந்த் அவர்களுக்கும், கூடுதல் செயலாளர் ஹிலால் பாய் அவர்களுக்கும், கூடுதல் செயலாளர் கார்த்திகேயன் அவர்களுக்கும், மாநில செய்தி தொடர்பாளர் திரு பி பாண்டியன் ராஜன் அவர்களுக்கும், என்னுடைய மாநில இணை செயலாளர் அமிர்தர் சேகர் அவர்களுக்கும், மேலும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள மாநில மாவட்ட கிளை பகுதி உடைய நிர்வாகிகள் அவர்களுக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு கிளையுடைய முப்பெரு விழா அப்படின்னு ஒரு இன்விடேஷன் போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாவட்டத்துடைய பொதுக்குழு மாதிரி நடத்திட்டு இருக்கிற இந்த கேளம்பாக்கம் வியாபார சங்கத்தினுடைய அனைத்து உறவுகளுக்கும் எங்களுடைய தலைவர் சார்பாகவும் எங்களுடைய மாநில மாவட்ட சார்பாகவும் முதல்வர் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய மாவட்ட பொதுக்குழுக்கள் வந்து இதை விட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், இருந்தாலும் இந்த அளவு இதுவே ஒரு பெரிய ஒரு மாவட்ட பொதுக்குழு மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதுக்கு பெரிய ஆதரவு தந்துள்ள உறவுகளுக்கு மேலும் நன்றி. கேளம்பாக்கம் வியாபார சங்கத்தை பற்றி சொல்லணும்னா, வடூர் வியாபார சங்கம் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ந்து நிற்குது அப்படின்னா அதுக்கு முன்னோடி சங்கமாக அமைஞ்சிருக்கு வந்து கேளம்பாக்கம் வியாபார சங்கம் தான். நாங்கள் பெரிய போராட்டங்களை வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி காணும்போது அன்னைக்கு எங்களுடைய மாவட்டத்துடைய தலைவராக இருந்த எண்ணிமோகனும் எங்களை மாவட்ட தலைவருடைய ஆலோசனையை ஏற்று அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணி அன்னைக்கு எங்களுக்கு உடல் நின்று எங்களுக்கு உறுதுணையாக நின்று எங்களோட தோல் நின்று நின்ற சங்கம் தான் இந்த கேளம்பாக்கம் அனைத்து வியாபாரிகள் சங்கம். அது சொல்றதுக்கு நான் வந்து பெருமிதம் கொள்கிறேன். ஏன்னா ஒரு சங்கம் எப்படி இருக்கணும்
எப்படிலாம் சங்க நிர்வாகிகள் செயல்படணும், எப்படிலாம் சங்க உறுப்பினர்கள் கட்டுக்கோப்பாக இருக்கணுன்றதுக்கு ஒரு முன்னுதாரணமா சங்கமா எங்க தலைவர் எப்பவுமே சொல்லுவாரு. கேளம்பாக்கம் மட்டும் இல்ல, இந்த சுத்து வட்டாரத்துல எந்த இடத்துல நிகழ்ச்சி வந்தாலும் கேளம்பாக்கத்து சங்கத்தை முன்னுதாரணமா சொல்லுவாரு. இங்க இன்னைக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு இந்த பேஸ்மெண்ட் அடித்தளம் எப்படி முக்கியமோ அது மாதிரி இந்த சங்கத்தவர்களுடைய பழைய நிர்வாகிகள் தலைவர் அமிர்தசரண உள்பட பழைய நிர்வாகிகள் மிகப்பெரிய அடித்தளத்தை அமைச்சு கொடுத்துட்டாங்க. அது மேல் அடித்தளத்தோடு விடாம அது தொடர்ச்சியா இருக்கிற சங்க நிர்வாகிகள் மேலும் படிப்படியா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பையும் ஒரு ஒற்றுமையும் ஒரு பெரிய ஆலமரம் மாதிரியான ஒரு நிர்வாகத்தை எடுத்து நடத்துகிற இன்றைய இருக்கிற நிர்வாகிகளுக்கு ஜெய்சந்த் அவரை பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்க இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினரும் ஒவ்வொரு வீட்லயும் அவருடைய காலடி படிச்சிருக்கோம். இன்னைக்கு வியாபார சங்கத்தில் மட்டும் இல்ல, வியாபார சங்கத்தில் வரதுக்கு முன்னாடியே அவர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுடைய தொடர்புகள் இருக்கும். அந்த தொடர்பு இன்னைக்கு வியாபார சங்கத்தில் செயல்படுத்தி இங்க செலுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒத்துமை படத்தை ஏற்படுத்துறதுக்கு அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இங்க ஒரு பெரிய நாங்க ஒரு 2 வருஷமா அவரோட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அவர் சொல்லிட்டே இருப்பாரு வச்சுக்கலாம். இந்த விழா ஒரு ஆண்டு விழா மட்டும் இல்ல, எல்லா ஆண்டு விழா மட்டும் அது எடுத்துக்காதீங்க. இது ஒரு சாதனை விழா. ரொம்ப காலமா இந்த சங்கம் புதுப்பிக்காம இருந்தது. அதுக்கு நிர்வாகத்துல 1000 காரணங்கள் இருந்திருக்கலாம். அது மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தி இன்னைக்கு இவ்வளவு பெரிய இதுல கொஞ்சம் பொருள் செலவாயிருக்கும், இதனுடைய நேரங்கள் இருந்திருக்கும். தலைவரோட நிகழ்ச்சி ஒண்ணு இருக்குது. அந்த நிகழ்ச்சி அன்னைக்கு கண்டிப்பா மாவட்ட தலைவர் வந்தே ஆகணும். ஆனா அன்னைக்கு இந்த சங்க புதுப்பித்தல் சம்பந்தமா போய் ஒரு ஆபீஸ்ல கடுமையா ஒரு 4 மணி நேரம் காத்து கிடந்தாரு. அது எனக்கு நல்லாவே தெரியும். அது இன்னைக்கு நினைவாகி ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை நிகழ்வா இந்த புதுப்பித்தல் நிகழ்வு நடந்திருக்கிறது மிக்க மகிழ்ச்சி அளிக்குது. நீங்க எப்படி ஒரு கேளம்பாக்கத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் எவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சீங்களோ அந்த மகிழ்ச்சி நிர்வாகம் மாவட்ட மாநில நிர்வாகத்தில் இருக்கிற நாங்களும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஒற்றுமை தொடர்ந்து இருக்கணும். உங்களுடைய ஒற்றுமை அருகில் இருக்கிற எல்லா வியாபார சங்கங்களையும் பரவி நாம் எல்லாரும் ஒற்றுமையுடன் நம்முடைய தலைவருடைய கரங்களுக்கு ஒளி சேர்த்து வருங்காலத்தில் வணிகர் யார் என்பதையும் வணிகருடைய வலிமை எவ்வளவு என்பதை இந்த தேசத்துக்கு காட்டுவோம் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேரம் குறைவால் தலைவர் உட்பட்ட அனைவரையும் சுருக்கமாக பேச சொல்லி கேட்டுக்கொள்கின்றோம். அதன் அடுத்தபடியாக நமது கேளம்பாக்கம் ஊராட்சி மன்ற கவுன்சிலர் திருமதி திவ்யா வினோத்கண்ணன் அவர்களை அழைக்கின்றோம் சிறப்புரையாற்ற. கேளம்பாக்கம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் முப்பெரும் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பொதுமக்கள் அனைத்து வியாபாரிகளுக்கும் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி வணக்கத்துடன் இங்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட தலைவர் மற்றும் சங்க தலைவர் வழக்கறிஞர் திரு அருமை சகோதரர் ஜெய்சந்த் அவர்களே, வரவேற்புரையாற்றவிருக்கும் மாவட்ட துணை செயலாளர் சங்க செயலாளர் திரு ஷேக் அப்துல் அவர்களே மற்றும் சங்க கொடி ஏற்றி நினைவு பரிசு வழங்க இருக்கும் வணிகர் பாதுகாவலர் தென்பாண்டி சிங்கம் டாக்டர் AM விக்ரமராஜா, மாநில தலைவர் பேரமைப்பு தேசிய முதன்மை துணைத் தலைவர் அவர்களே, சிறப்பு அழைப்பாளர் அவர்களே மற்றும் இங்கிருக்கும் மாநில மாவட்ட நிர்வாகிகள், இளைஞர்கள் நிர்வாகிகள், பழம்பொருள் அணி நிர்வாகிகள், மாவட்ட சங்க நிர்வாகிகள், சங்க நிர்வாகிகள் மற்றும் முனை உறுப்பினர்கள் அனைவரும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். வணிகம் செய்வோருக்கு வணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யும் இது திருக்குறள். இந்த திருக்குறளுடைய பொருள் என்னன்னா, வியாபாரம் செய்வதற்கு பிறருடைய பொருளையும் தம் பொருள் போல கருதி அவர்களுக்கு ஒரு நேர்மையுடனும் நாணயத்துடனும் அவங்க கையில கொண்டு போய் சேர்க்கறது ஒரு வணிகத்துடைய ஒரு சிறந்த செயலா கருதப்படுறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம வியாபாரிகள் இங்க எல்லாருமே ஒவ்வொரு பொருளும் தரமானதாகவும் அந்த பொருளுடைய தரத்தையும் உறுதி செய்யப்பட்டு தான் ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்கும் தந்துட்டு இருக்காங்க. அந்த விதத்துல நம்ம கேளம்பாக்கம் வியாபாரிகள் எல்லாருமே இதை சிறப்பா செஞ்சுக்கிட்டு வராங்க.
இங்கே ஒவ்வொரு வியாபாரமும் வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இங்கே வியாபாரம் நாணயத்தோடு நடக்கும்போது தான் அந்த வியாபாரம் வந்து வளர்ச்சி அடையும், சஸ்டெயினும் ஆகும். அப்படி பார்க்கும்போது இங்கே பல வருடமாக எல்லா கடைகளும் சஸ்டெயின் ஆகிட்டு வளர்ந்து கொண்டு தான் வந்துட்டு இருக்கே தவிர எந்த கடையும் மூடப்படவில்லை. அந்த வகையில் இங்கே இருக்கிற வியாபாரிகள் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஒரு கிராமத்தோட வளர்ச்சி பார்த்தாலே அங்கே இருக்கிற வியாபாரம், அங்கே இருக்கிற கடைகளை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு காலத்தில் நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கணும்னாலும் சென்னை சிட்டியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ நம்ம கேளம்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லா பொருளுமே கிடைக்குது. வெளியில இருந்து சிட்டியில் கிடைக்காத பொருட்கள் கூட நம்ம ஊரில் வந்து வாங்கிக்கிட்டு போகிற நிலைமைக்கு வந்து நம்ம வியாபாரிகள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் வந்து இங்கே இருக்கிற வியாபாரிகள் வந்து மேன்மேலும் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. கடைகளில் மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற வியாபாரிகள் நம்ம சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு சமூக பொறுப்புகள் ஏற்று அந்த கிராமத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பாற்றிட்டு இருக்காங்க. இங்கே கிராமத்தில் வந்துட்டு ஒரு ஒரு எந்த ஒரு பொதுவான காரியங்களுக்காக, ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், இல்லை ஒரு கோவிலுக்காக இருக்கட்டும், இல்லை பொதுவான விஷயங்களுக்கு எது ஒன்றதுக்கு வந்துட்டு நாங்கள் அணுகினாலும் எந்த ஒரு தடையும் சொல்லாமல் அவங்களால முயன்ற எல்லா உதவிகளும், பொருள் உதவியாக இருக்கட்டும் இல்லை பண உதவியாக இருக்கட்டும், உடனே கொடுத்து அதை நிறைவேற்றி கொடுக்குறாங்க. இங்கே வியாபாரிகளுக்கு சங்கத்துக்குடைய நன்கொடைகள் கொடுத்ததை பற்றி மட்டும்தான் வியாபாரிகள் பேசினாங்க. ஆனால் வந்து நம்ம கிராமத்துக்கு வளர்ச்சிக்கு எத்தனையோ நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. அதை இந்த மேடையில் வந்து அவங்க பதிவு செய்யக்கூட இல்லை. நம்ம அரசு பள்ளிகளுக்காக இருக்கட்டும், ஒவ்வொரு ஆண்டும் காமராஜருடைய பிறந்த நாள் அன்று அரசு பள்ளிகளுக்கு பொருளுதவி, அதுக்கப்புறம் அங்கே தேவைப்படுமான பொருளுதவிகள், பரிசுகள், மாணவர்களுக்கு மென்மேலும் வளர்ச்சி அடைகிறதுக்கான பொருளுதவிகள் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இங்கே இருக்கிற வியாபார சங்கமாக இருக்கட்டும், இல்லை தனிப்பட்ட ஒரு வியாபாரியாக இருக்கட்டும், ஒரு சிறந்த முனைப்போடு செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற கிராமங்கள் வந்து வளர்ச்சி அடையணும்னா அந்த ஒரு ஊராட்சி மன்றம் கையில் மட்டும் கிடையாது, பொதுமக்கள் கையில் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு வியாபாரிகள் கையிலும் இருக்குது. அதை கேளம்பாக்கம் ஊராட்சியில் இருக்கிற வியாபாரிகள் வந்து மிக சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. உங்கள் மனித நேயமும் சமூக சேவையும் மேன்மேலும் தொடர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய இந்த வியாபார சங்கத்தின் ஒரு சிறு நன்கொடையாக நான் திரு அண்ணன் ஜெய்சந்த் அவர்களையும் வரதராஜன் அண்ணன் அவர்களையும் ஒரு சிறு நன்கொடை ரூபாய் 50,000 காசோலையாக வழங்கவிருக்கிறேன். நமது செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட இணை செயலாளர் திரு பிரபாகரன் அவர்களை வாழ்த்துரை வழங்குவதற்காக அழைக்கின்றோம். என் தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். தலைவர் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கின்றேன். இந்த வணிகர்கள், நம்முடைய வணிகர்கள் என்றால் என்னதான், கவர்மெண்ட்டிற்கே நமக்கு நம்முடைய நிதிதான் சென்று மக்களை ஆளப்போகின்றது. அதுபோல் நம்முடைய கவர்மெண்ட்டிற்கு நம்முடைய வணிகம் எவ்வளவு உறுதுணையாக இருக்கின்றதோ அதுபோல் நம்முடைய வணிகர்களுக்கு நாம் நம்முடைய வணிகத்தின் தந்தை தென்பாண்டி சிங்கம் ஏஎம் விக்ரமராஜா அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து நாம் மென்மேலும் வலுவடைந்து இந்த சங்கம் மிகப்பெரிய சங்கமாக வலுவடைந்து இந்த கேளம்பாக்கம் ஆண்டு விழா முப்பெரும் விழா ஒரு எழுச்சி விழாவாக வெற்றி அடைந்து எல்லோரும் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் நன்றி கூறி மேலும் மனிதர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்து வணிகம் வளர்ந்து நாமும் வளர வேண்டும் என்று இறைவனை வேண்டி வாய்ப்பளிப்பிற்கு நன்றி கூறி விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தென் சென்னை தெற்கு மாவட்ட கூடுதல் செயலாளர் திரு NA ஹிலால் அவர்களை வாழ்த்துரை வழங்குவதற்காக அழைக்கின்றோம். சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற
இந்த கேளம்பாக்கம் சங்கத்தினுடைய முப்பெரும் விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற எங்கள் மரியாதைக்குரிய மாநிலத்தினுடைய தலைவர் அவர்களே, மாநிலத்துடைய செய்தி தொடர்பாளர் அவர்களே, மாநிலத்துடைய பேராசிரியர் அவர்களே, மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்களே, இணை செயலாளர் அவர்களே, மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர்களே, துணை செயலாளர்களே, மரியாதைக்குரிய தொகுதி செயலாளர்களே, மரியாதைக்குரிய வருகை தந்திருக்கின்ற அனைத்து சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, மகளிர் அணி நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் கொட்டுவாக்கம் தொகுதியின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி விழாவிலே மண்டல தலைவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகின்றார்கள். மரியாதைக்குரிய அனைத்து நிர்வாகிகளையும் வருகிறவர்களை வரவேற்று இந்த விழாவிலே நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு 2 வாரத்துக்கு முன்பு எங்களை அழைத்து அவர் நம்மளுடைய மாவட்டத்தினுடைய தலைவர் ஒரு ஆலோசனை செய்யும் பொழுது இந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகள் ஆலோசனையில் எங்களையும் சேர்த்து அழைத்து இந்த அழைப்பை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த நிர்வாகிகள் சொல்றார்கள், தலைவர்கள் நீங்க எடுக்கிற முடிவு தான் நாங்கள் கட்டுப்படுறோம் அப்படின்ட்டு ஒரு நல்ல செய்தி அவங்க சொன்னாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாநிலம் சொன்னா மாநில தலைவர் முடிவெடுக்கிறது தான், மாவட்டம்னா மாவட்ட தலைவர் முடிவெடுக்கிறது தான், நம்ம கிளை சங்கம்னா அந்த சங்கத்தில் தலைவர் முடிவெடுக்கிறது தான். இவங்க எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. அதோட நிர்வாகிகளும் அதுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு தராங்க. அந்த விஷயத்துல நம்முடைய மாவட்ட தலைவர், அதாவது சங்கத்தை அவர் ஒரு சிறப்பாக சொல்லிட்டே போறாங்க. நிறைய விஷயத்துல இந்த சங்கத்தை மீட்டெடுத்திருக்கிறான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த சங்கத்தை மீட்டெடுத்து ஒரு பெரிய ஆண்டு விழா, அந்த முப்பெரு விழாவாக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய மாவட்ட தலைவர் சொல்லணும்னா வழக்கறிஞர் மட்டும் நிறைய படிப்பு படிச்சு இந்த மக்களுக்கும் இந்த வணிகர்களுக்கும் பெருமை சேர்த்திருக்கிறார். இந்த மாநில தலைவர் அவர்களுக்கு இந்த மாவட்டத்தினுடைய தலைவரை தந்ததுக்கு சிறப்பான அந்த நேரத்தில் நான் அவருக்கு மாநில தலைவருக்கு ஒரு அருமையான நான் நன்றியை சொல்லுகிறேன். ஏன்னா சிறப்பான ஒரு நிர்வாகி. மாநில செயலாளர் இருக்காரு, நம்ம பொருளாளர் இருக்காங்க, உண்மையிலேயே ரொம்ப அருமையான நிர்வாகிங்க. கூடுதல் செயலாளர், மறுபடியும் அத்தனை நிர்வாகிகள் ரொம்ப பாராட்டத்தக்க நிர்வாகிகள், அருமையான. அவர் புகழ்ந்துட்டே இருக்கலாம். ஏன்னா அவர் குடும்பத்தினுடைய உறுப்பினர் தான் பாக்குறாரு. அதாவது நம்ம சங்க நிர்வாகிகளை மட்டும் பாக்குறேன். நம்ம மாவட்ட தலைவர் நம்மளுக்கு ஒரு கஷ்டம், வணிகர்களுக்கு ஒரு கஷ்டம், அது நிர்வாகிகளுக்கு ஒரு கஷ்டம்னா அதை ஓடோடி போய் கேட்டு இந்த அன்பா அனுசரிச்சுக்கிறதா தான் நானா உண்மையிலே பாத்தீங்க சொன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. கொஞ்சம் ஓய்வு பெறலான்னு இருந்தேன் மாநிலத்தோட எதுக்கிட்ட சொல்லிட்டு. ஆனா என்ன ரொம்ப இழுத்து கண்டிப்பா நீங்க இருந்தே ஆகணும்னு சொல்லி என்ன கூடுதல் செயலாளராக இந்த பொறுப்பை கொடுத்து இந்த செய்ய சொல்லியிருக்காரு. நான் எப்படி செயல்படுறேன்னு அவர் கேட்டீங்க அவங்களுக்கு சொல்லுவாரு. மாதிரி ரொம்ப ஒரு அன்பான அந்த அன்பில் தான் என்னை கட்டி போட்டு இந்த பொறுப்புல அவர் இருக்க வச்சிருக்காரு. இந்த பாராவக சங்கத்தினுடைய தலைவராக நான் இருக்கிறேன். அந்த தொகுதியுடைய இந்த மாவட்டத்தில் கூடுதல் செயலாளர் மற்றும் எங்கள் சங்கத்திலிருந்து வருகை இருக்கின்ற மரியாதைக்குரிய கொட்டியாவக சங்க நிர்வாகிகள், நீராங்கல் சங்க நிர்வாகிகள், இஜபாக சங்க நிர்வாகிகள், கானத்தூர் சங்க நிர்வாகிகள், இங்கே அருமையாக கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சங்க நிர்வாகிகளையும் வருகை வரவேற்று இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட பொருளாளர் திரு விஜய் ஆனந்த் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அழைக்கின்றோம். இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்கள் அருமை தலைவர் அண்ணன் சகோதரர், அவருக்கு நான் என்ன ஒரு இடம் சொல்லல, எல்லாத்துக்குமே அவர் தகுதியானவர். எங்கள் மாவட்ட தலைவர் இந்த மாவட்டம் புதுசாக உதயமாகும் போது ஜெய் சார் தான் தலைவராக வராங்க அப்படின்னு சொல்லி எங்கள் மாநில தலைவர் அறிவிச்சாங்க. அப்போ அவருக்கு எனக்கு பெரிய பழக்கம் கிடையாது. இருந்தாலும் அவரோட சேர்ந்து பயணிக்கும் போது அவரோட செயல்பாடு, அவரோட அன்பாக நடந்துக்கிற விதம், அவர் முடிவு எடுக்கிற அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேளம்பாக்கம் சங்கம் ஏன் இந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுது, இங்கே இருக்க உறுப்பினர்கள்லாம் ஏன் அவரோட இவ்வளோ ஒரு ஒத்துமையாக இருக்காங்கன்றது அவரோட பழகும் போது நமக்கு தெரியுது. ஸோ நம்ம மற்ற கிளை சங்கங்கள் நிர்வாகிகளுக்கும் மற்ற மாவட்ட நிர்வாகம் செய்கிற எங்களுக்கும் ஒரு நம்பிக்கையாக ஒரு தைரியமாக கொடுத்து இன்னைக்கு இந்த தென்சென்னை தெற்கு மாவட்டம் செயல்படுறதுக்கும் கேளம்பாக்கம் வியாபார சங்கம் நல்ல முறையில் செயல்படுறதுக்கும் அவர் முக்கிய காரணமாக இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அவரோட செயல்பாடு தொடர்ந்து எங்களுக்கு அவரோட ஒத்துழைப்போ அவரோட வழிகாட்டுதலும் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. இந்த வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக
நமது மாவட்ட செயலாளர் திரு இ முனியாண்டி அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்த தென்சென்னை தெற்கு மாவட்டம் கேளம்பாக்கம் அனைத்து வியாபார சங்கத்தின் சார்பாக இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முப்பெரும் விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நமது மாவட்டத்தினுடைய அருமை தலைவரும் சங்க தலைவருமான வழக்கறிஞர் திரு டி ஜெயச்சந்த் அவர்களே, இந்த அருமையான நிகழ்ச்சி வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற சங்கத்தினுடைய ஆற்றல்மிகு செயலாளர் அண்ணன் ஷேக் அப்துல் காதர் அவர்களே, மற்றும் இறுதியாக நன்றி உரையாற்ற அமர்ந்திருக்கின்ற சங்கத்தினுடைய பொருளாளர் அண்ணன் கே பாண்டுரங்கன் அவர்களே, மற்றும் சங்கத்தினுடைய முன்னிலை வந்திருக்கின்ற முன்னோடிகளே, அது மட்டுமல்லாமல் நமது சங்க கொடியேற்றி வணிகர்களுக்கு பாதுகாவலாய் ஒட்டுமொத்த வணிகர்களின் பாதுகாவலாக விளங்கி நம்ம எல்லாம் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நமது மரியாதைக்குரிய மாநில தலைவர் டாக்டர் ஏஎம் விக்ரமராஜா அவர்களே, மற்றும் மாநிலத்தினுடைய முதன்மை செயலாளர் பேராசிரியர் ராஜ்குமார் அவர்களே, நமது தென்சென்னை கிழக்கு மாவட்டத்தை சிறப்பாக வழிநடத்தி இன்று மண்டல தலைவராக நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மண்டல தலைவர் மரியாதைக்குரிய திரு என் டி மோகன் அவர்களே, மற்றும் அண்ணன் பாண்டியராஜன் அவர்களே, சிறப்பு விருந்தினர்களாக வந்து கலந்து கொண்டிருக்கின்ற கேளம்பாக்கம் சங்கத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே, ஒன்றிய கவுன்சிலர் அவர்களே, மற்றும் நமது மாநிலத்தினுடைய துணை நிர்வாகிகளே, மாவட்ட நிர்வாகிகளே, சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, கிளை சங்க நிர்வாகிகளே, மாவட்ட பொருளாளர் சி விஜயகாந்த் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த முப்பெரு விழா என்பது கேளம்பாக்கம் சங்கத்திற்கு மிகவும் பொருத்தமான ஒன்று. ஏனென்றால் ஒவ்வொரு சங்கத்திலும் ஆண்டுதோறும் ஆண்டு விழா நடத்துவது என்பது சிறப்பான ஒன்று. எந்த சங்கம் சிறப்பாக செயல்படுகிறதோ அந்த சங்கம் கண்டிப்பாக ஆண்டு விழாவை நடத்தும். அதிலும் இந்த கேளம்பாக்கம் சங்கத்தின் மாவட்ட நிர்வாகிகளை பாராட்ட வேண்டும் என்ற இன்னொரு முனைப்போடு செயல்பட்டு கொண்டு இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க ஒரு சங்கத்தினுடைய தலைவராக நமது மாவட்ட தலைவரை சங்க தலைவராக பொறுப்பில் அமர்த்தி அந்த சங்கத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்ந்து அறிந்து இந்த சங்க தலைவரை மாவட்ட நிர்வாகத்திற்கு பொருத்தமானவராக அமைத்தால் எப்படி இருக்கும் என்று ஆய்வு செய்து களையெடுத்து அந்த சங்க தலைவரை மாவட்ட தலைவராக நமக்கெல்லாம் வரைவு செய்து உருவாக்கி கொடுத்து நமது மாநில தலைவர் நமக்கு ஒரு சிறப்பான ஒரு அணிதளத்தை அமைத்து கொடுத்து கொண்டுள்ளார். ஏறக்குறைய 9 மாதத்தில் நமது மாவட்ட தலைவர் அவருடைய துணையோடு ஏறக்குறைய 30 சங்கங்களை சங்கத்தினுடைய நிகழ்ச்சியாக இருந்தாலும் சங்கத்து குடும்பத்தினுடைய நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் எல்லா நிகழ்ச்சிகளும் மாவட்ட நிர்வாகிகளோடு ஒற்றுமையோடு இணைந்து செயல்பட்டு கொண்டு இருப்பது எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சங்கத்தினுடைய பதிவு ஏறக்குறைய 10 ஆண்டு காலமாக புதுப்பிக்காமல் சட்ட சிக்கல் காரணமாக இருந்ததை மிக சிறப்பாக கையாண்டு இந்த சங்கத்தை புதுப்பித்து கொடுத்த மாவட்ட தலைவர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்வதில் மிகவும் பெருமை அடைகிறேன். எனவே இந்த 30 விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த சங்கத்திற்கு ஒற்றுமையையும் மாவட்டத்திற்கு வலிமையை ஏற்படுத்தி கொடுத்த சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும்
செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் தென்சென்னை தெற்கு மாவட்டத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக நமது மாநில செய்தி தொடர்பாளர் திரு பி. பாண்டியராஜன் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அழைக்கின்றோம். கேளம்பாக்கம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் முப்பெரும் விழாவை வெகு சீரோடும் சிறப்போடும் ஒரு களை கட்டி நல்ல ஆட்ட பாட்டத்தோட சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சங்கத்தினுடைய தலைவரும் இந்த மாவட்டத்தினுடைய தலைவருமான அன்பு சகோதரர் வழக்கறிஞர் திரு ஜெய்சந்த் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும், வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும், இந்த எளிய நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்து சிறப்புரையாற்ற வருகின்ற தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய மாநில தலைவரும் அகில இந்திய வணிகர்கள் சம்மேளனத்தினுடைய தேசிய முதன்மை துணைத் தலைவருமான தென்பாண்டி சிங்கம் அருமை அண்ணன் விக்ரமராஜா உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து சுருக்கமாக சொல்லிட்டாங்க. நான் ஒரு சில வார்த்தைகளை கண்டிப்பாக சொல்லித்தான் ஆகணும். கடந்த மாதம் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு கோவையிலே ஒரு பாராட்டு விழா நடந்துச்சு. அந்த பாராட்டு விழாவுக்கு ஃபர்ஸ்ட்ல ஒரு 130 பேருக்கு மாவட்ட அந்த கூட்டம் போட்டு ஆலோசனை கூட்டம் சொன்ன மறுநாளே போய் ட்ரெயின்ல புக் பண்ண சங்கம் அந்த மாவட்டம். இந்த மாவட்டம் சொன்னாங்க, சொன்ன உடனே பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து அந்த நிகழ்ச்சி நடக்கிற ஒரு 4 நாளைக்கு முதல்ல தலைவர் ஃபோன் பண்றாரு, எங்க மக்களுக்கெல்லாம் போகும்போது உணவு வேணுமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது காலை உணவை காட்பாடியில் அந்த மாவட்ட தலைவர் ஞானவேல்கிட்ட சொல்லி அதை ஏற்பாடு பண்ணி விட்டோம். அதுக்கடுத்து மதிய உணவு, ஏன்னா போறதுக்கு 2:30 மணி ஆகுது, அதுவரை எங்க மக்கள்லாம் சும்மா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஈரோடு மாவட்ட தலைவர் சம்பவத்தை சொல்லி மதிய உணவை கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுங்க, அதுக்கு அமௌண்ட்டை கொடுத்துருவாங்கன்னு சொன்னோம். அவர் அமௌண்ட்டே வாங்காம நீங்க வந்தாலே போதும்னு சொல்லி பணமே வாங்காம அந்த மதிய உணவை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. இது போக மண்டல தலைவர்கிட்ட வாகனம் மூலமா அந்த நிகழ்ச்சியோட மண்டபத்துக்கு அமைச்சிட்டு வர்றதுக்கு மண்டல தலைவர் சொன்னோம். கோவை மண்டலத்தில் அப்ப இந்த வந்திருக்கிறாரு காமராஜ், அவர்கிட்ட சொல்லி 4 வாகனத்தை கொடுத்து அவங்களை எந்த விதமான குறையின்றி கூப்பிட்டு வாங்கிட்டாரு. இவர் இதுக்கு மேல நிர்வாகிகளுக்கெல்லாம் ஒரு சால்வையெல்லாம் போட்டு மரியாதை பண்ணி கூப்பிட்டு வந்திருப்பார் போல இருக்குது. நீங்க கண்டிப்பா எங்க கொண்டு வந்துட்டு வாங்க தலைவர். வருகின்ற மே 5 மாநில மாநாடு திருவாரூர் மாவட்டத்தில் நடக்குது. அதற்கு நீங்க எல்லாம் குடும்பத்தோட வரணும். கவுன்சிலர் எல்லாம் கொடுத்தாங்க, இன்னைக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தாங்க. வரும்போது இந்த மாநாட்டுக்கெல்லாம் ஒரு வாகனத்தெல்லாம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுங்க, நிறைய பேர் வருவார்கள் என்று சொல்லி, வாழ்க உங்கள் சங்கம், வளர்க உங்கள் ஒற்றுமை என்று கூறி வாய்ப்புக்கும் நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்தபடியாக மாநில முதன்மை செயலாளர் திரு ஆர். ராஜ்குமார் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கேளம்பாக்கம் அனைத்து வணிகர்கள் சங்கத்தினுடைய ஆண்டு விழா முப்பெரும் விழாவாக சீரும் சிறப்புமாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்கு மூல உபாத்தியாயமாக இருக்கின்ற மாவட்ட தலைவரும் இந்த கேளம்பாக்கம் சங்கத்தின் தலைவருமாக இருக்கின்ற
ஜெயச்சந்த் அவர்களே, செயலாளர் முனியாண்டி அவர்களே, பொருளாளர் விஜய் ஆனந்த் அவர்களே, இந்த சங்கத்தின் செயலாளர் ஷேக் அவர்களே, பொருளாளர் பாண்டுரங்கன் அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கின்ற சுதாகர் அவர்களே, இணைச் செயலாளர் இருக்கின்ற அமிர்த சேகர் அவர்களே, இந்த கூட்டத்திற்கு திரளாக வருகை தந்திருக்கின்ற கேளம்பாக்கம் வணிகர் சங்கத்தினைச் சேர்ந்த எனது அருமை வணிக சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்ந்து 42 ஆண்டுகளாக இந்த சங்கத்தை கட்டி காத்து வந்திருக்கின்ற இந்த சங்கத்தின் சிறப்பு அழைப்பாளராகவும் வருகை தந்திருக்கின்ற மாநிலத்தின் தலைவர் அண்ணன் விக்ரமராஜா அவர்களையும் வணங்கி, இந்த அமைப்பு 42 ஆண்டுகளாக எப்படி வளர்க்கப்பட்டு இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை ஆங்காங்கே நடைபெறுகின்ற கூட்டங்களிலே செவிவாயிலாக செவிமடுக்கின்ற சிறு சிறு கதைகளில் என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எப்படியெல்லாம் இந்த சங்கம் வளர்ந்திருக்கிறது, இதை வளர்ப்பதற்கு எப்படியெல்லாம் அனைத்து வணிக சொந்தங்களும் பாடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உள்வாங்கி அந்த அடிப்படையிலே இந்த சங்கத்தை மேலும் வளர்த்தெடுக்க உங்களாலான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த சங்கத்தை புதுப்பித்திருப்பதாக இன்று குறிப்பிட்டார்கள். சங்கம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஆசையும். ஏனென்று சொன்னால் மாற்றங்கள் நிகழ்ந்தால்தான் நம்முடைய மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்களின் அடிப்படையிலே வளர்ச்சி இருக்கும். வளர்ச்சியின் அடிப்படையிலே உங்களுடைய பொருளாதார மாற்றம் இருக்கும் என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அரசியல் அமைப்புகள் எல்லாம் அப்பாற்பட்டு அரசியலை சார்ந்திராமல், அரசியல் மட்டுமல்ல மதம், இனம், மொழி என்று எதையும் சார்ந்திராமல் வணிகம் என்கின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அந்த வணிகத்தை மட்டுமே கருமூலமாக்கி அதன் அடிப்படையிலே வணிக சொந்தங்களை உருவாக்கி இன்றைக்கு இரத்த உறவுகளுக்கு அப்பாற்பட்டு அனைத்து அகில இந்திய அளவிலே வணிக சொந்தங்களை வளர்த்தெடுக்கிற பெருமை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்புக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு அகில இந்திய அளவிலே இன்றைக்கு பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் அமைப்பாக ஆலமரமாக விழுதுகளோடு வளர்ந்து இருக்கிறது என்று சொன்னால் அதை வளர்த்தெடுத்திருக்கிற மாநில தலைவர் அண்ணன் விக்ரமராஜா அவர்களுடைய கடினமான உழைப்பு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போலவே இந்த சங்கத்தை இதற்கு முன்னால் இருந்து நடத்தி கொண்டிருந்த மாவட்ட தலைவராக இருந்து நடத்தி கொண்டிருந்த அண்ணன் NT மோகன் அவர்கள் இன்றைக்கு மண்டல தலைவராக இங்கே பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அவர் ஆற்றிய செயல்களும் அவர் ஆற்றிய அரும்பெரும் பணிகளும் தான் இந்த சங்கம் இவ்வாறு வளர்ந்திருப்பதற்கு அடிப்படை காரணமாக இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் உணர்ந்து, இந்த வணிக சொந்தம் என்பது நமக்குள் இருக்கின்ற வணிக சக்தியை ஆற்றலாக மாற்றி அரசியல் அதிகாரத்தை வழங்கும் என்ற பொறுப்பு நமக்குத்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து வர இருக்கின்ற ஆண்டு 2026 நாம் எல்லோரும் அரசியல் சார்ந்திருக்கின்ற அனைவரும் அரசியல் சார்ந்திராத நம்மை போன்ற வணிகர்களும் கூர்ந்து நோக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆண்டாக இருக்கின்றது. அந்த ஆண்டு தேர்தல் வர இருக்கின்ற ஆண்டு என்பதை மனதிலே வைத்து அரசியல் அதிகாரத்தை யாருக்கு வழங்க வேண்டும் என்கின்ற அதிகாரத்தை வைத்திருப்பவர்கள் நாம் என்பதை நீங்கள் உள்வாங்கி நம்முடைய அமைப்பு இன்னும் பெரும் விழுதுகளோடு ஆலமரமாக இன்னும் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்து அதன் அடிப்படையிலே செயல்பட வேண்டும் என்று கூறி காலம் கருதி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இப்பொழுது சென்னை மண்டல தலைவர் திரு NT மோகன் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அழைக்கின்றோம். சிறப்பு வாய்ந்த தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு கேளம்பாக்கம் வியாபாரி சங்கத்தினுடைய 30 விழாவுக்கு தலைமை பொறுப்பினேற்றிருக்கின்ற சங்கத்தினுடைய தலைவரும் விழா தலைவருமான மாவட்டத்தினுடைய தலைவர் டி ஜெயசந்த் அவர்களே,
வரவேற்பை நல்கி அமர்ந்திருக்கின்ற சங்கத்தினுடைய செயலாளரும் மாவட்டத்தினுடைய துணைத் தலைவருமான அருமை சகோதரர் ஷேக் அப்துல் காதர் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற சங்கத்தினுடைய ஒப்பற்ற நிர்வாகிகளே, இங்கே இந்த விழாவுக்கு வருகை தந்து சங்க கொடியை ஏற்றி தலைவரை மேலதாளத்தோடு கரகாட்டம் மேலதாளத்தோடு இங்கே வரவைத்து கொடியேற்றி இங்கே வரவைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற நமது தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையினுடைய ஒப்பற்ற தலைவர் அருமணன் தென்பாண்டி சிங்கம் விக்ரமராஜா அவர்களே, இங்கே வருகை தந்து பேசி அமர்ந்திருக்கின்ற தங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பதிவு வைத்து அமர்ந்திருக்கின்ற பேரவையினுடைய தலைமை நிலை செயலாளர் ராஜகுமார் அவர்களே, செய்தி தொகுப்பாளர் அன்பு சகோதரர் பாண்டியராஜன் அவர்களே, மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் சுதாகர் அவர்களே, மாநில இணைச் செயலாளர் அமிர்தசேகர் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சங்கத்தினுடைய முன்னோடிகளே, இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் முன்னாடி அவர்களே, பொருளாளர் நமது விஜய் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் குமரவேல் அவர்களே, ராணி எல்லப்பன் அவர்களே, அனைவருக்கும் கேளம்பாக்கம் சங்கத்தினுடைய நிர்வாகி சார்பாகவும் சென்னை மண்டலத்தினுடைய சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே ஒரு பெரிய ஒரு விழா, முப்பெரும் விழா, இந்த மாவட்டத்தை தென்சென்னை கிழக்கு மாவட்டத்தை மூன்றாக பிரித்து இன்றைக்கு இந்த அளவுக்கு சிறப்புமாக நடைபெறுகிறது சொன்னால் யாருடைய ஒரு கட்டாயமும் இல்லாமல் மனமுகந்து இந்த மாவட்டத்தை பிரித்து கொடுப்பதற்கு எங்களுடைய மாநில தலைவர் அவர்களுடைய சொல்லுகின்ற போது அப்படியா சொல்றீங்கன்னு கேட்டார். ஆமாண்ணா, ஏன்னா ஒரு புதிய எழுச்சி காண்கின்ற பொழுது பிரித்தால்தான் முடியும் என்கின்ற எண்ணத்தோடு கொஞ்சம் கூட தயங்காமல் 3 மாவட்ட தலைவரை இன்றைக்கு நாங்கள் உருவாக்கி இந்த தென்சென்னை கிழக்கு மாவட்டத்தை இருக்கின்ற பிரித்து கொடுத்த அத்தனை மாவட்டங்களும் இங்கே காணுகின்ற அந்த எழுச்சி அத்தனை பகுதியிலும் காணுகின்றது. ஏன்னு சொன்னால் முன்பெல்லாம் இந்த 7 தொகுதிகளை அடங்கிய நிர்வாகிகள் கிட்டத்தட்ட 49 பேர் இருந்தார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு 3 மாவட்டங்களிலுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சங்கத்துக்கும் நிர்வாகிகளை போட்டு 2 பேர் 3 பேர் நிர்வாகிகளை அமைத்து ஒரு விழாவை காணுகின்ற பொழுது அந்த சங்கத்திலிருந்து ஒவ்வொரு சங்கத்திலிருந்தும் 10 பேர் 15 பேர் வராங்க. ஆகவே இந்த எழுச்சி சொன்னா இது காண வேண்டும் என்ற ஆசையின் காரணமாகத்தான் இதை 3ஆக பிரித்து கொடுத்திருக்கிறோம். தலைவர் சொல்லுவாரு, நம்ம கொஞ்ச நாள் தான் ஓட வேண்டி இருக்கோம், அப்புறம் நம்ம உட்காந்து நிர்வாகத்தை பண்ணிக்கலாம். அந்த காலகட்டம் வந்து விட்டது. மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே இது போன்ற விழாக்களை இந்த கேளம்பாக்கம் இன்றைக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது ஆண்டு விழா காணுகின்றது. இந்த மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை சங்கங்களும் ஆண்டு விழாக்களை காண வேண்டும் என்ற வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நம்முடைய மாநில தலைவர் தென்பாண்டி சிங்கம் டாக்டர் ஏஎம் விக்ரமராஜ் அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக கௌரவம் செய்யப்படுகிறது.
இயக்கமாக ரெண்டு புத்தாண்டா இல்லைன்னு அவன் போன வாங்கி சார் சார் இல்லை நீங்கள் மறைக்கிறீங்க நம்முடைய மாநில பரப்புரணி தலைவர் திரு EM ஜெயக்குமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். சோழிங்கநல்லூர் பகுதியுடைய தலைவர் மரியமைக்கு செயலாளர் தேவராஜ், பொருளாளர் ஆரோக்கிய மேடைக்கு வருமாறு என்பதை அழைக்கிறோம். ஈஞ்சம்பாக்கம் பகுதியுடைய பழையகுழு தலைவர் மனோகர், செயலாளர் ஸ்ரீவன், பொருளாளர் மாணிக்கராஜ்.
போயிட்டு வந்து மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கேளம்பாக்கம் வியாபார சங்கத்தினுடைய 30 நாள் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்துகின்ற தமிழ்நாடு வணிக சங்க பேரவைப்பின் தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவரும் இந்த சங்கத்தினுடைய தலைவருமாகிய மரியாதைக்குரிய ஜெய்சந்த் அவர்களே, வரவேற்புரை நிகழ்ச்சி அமர்ந்திருந்த மரியாதைக்குரிய செயலாளர் ஷேக் அப்துல் காதர் அவர்களே, முன்னிலை வைக்கின்ற முன்னோடிகள் முத்தலிப் அவர்களே, குணசேகரன் அவர்களே, சங்கரபாண்டியன் அவர்களே, ஜெகஜீவன் ராம் அவர்களே, கடகராஜ் அவர்களே, நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கின்ற தமிழ்நாடு வணிக சங்க பேரவையினுடைய தலைமைச் செயலாளர் மரியாதைக்குரிய பேராசிரியர் ராஜ்குமார் அவர்களே, மண்டலத்தினுடைய தலைவர் என் டி மோகன் அவர்களே, செய்தி தொடர்பாளர் பாண்டியராஜன் அவர்களே, பழையபுரம் அணியினுடைய அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய எம் ஜெயக்குமார் உள்ளிட்ட அவரோடு வருகின்ற நிர்வாகிகளே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற மரியாதைக்குரிய அருமை சகோதரி ராணி எல்லப்பன் அவர்களே, அருமை சகோதரி திவ்யா வினோத்கண்ணன் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற மரியாதைக்குரிய இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் முனியாண்டி அவர்களே, பொருளாளர் விஜயானந்த் அவர்களே, கூடுதல் செயலாளர்கள் ஹிலால் அவர்களே, கார்த்தியன் அவர்களே, இளைஞரணி அமைப்பாளர் மைக்கேல் அவர்களே, மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய சுதாகர் அவர்களே, இணைச் செயலாளர் அமிர்த கணேஷ் அவர்களே, அண்ணன் வரதராஜன் அவர்களே, அர்ஜுனன் அவர்களே, கே பி முருகன் அவர்களே, இந்த சங்கத்தினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய பாண்டுரங்கன் அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் அண்ணன் வில்சன் அவர்களே, கணேஷ் பாண்டியன் அவர்களே, அண்ணன் கணேஷ் குமார் அவர்களே, வாசுதேவன் அவர்களே, குமரவேல் அவர்களே, நல்லசிவம் அவர்களே, பன்னீர்செல்வம் அவர்களே, ஜோசப் ராஜ் அவர்களே, சதானந்தம் அவர்களே, சுகுமாரன் அவர்களே, ரங்கன் அவர்களே, கபீர்கான் அவர்களே, கே பி முருகன் அவர்களே, சசிகுமார் அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, கோவிலில் வருகின்ற காமராஜ் அவர்களே, பால்ராஜ் அவர்களே, கார்த்திக் அவர்களே, பால்ராஜ் அவர்களே, பிரபாரன் அவர்களே, இளைஞரணி நிர்வாகிகளே, பள்ளிப்பூர்ணி மாநகர பொருளாளர் இருதராஜ் அவர்களே, மற்றும் இந்த பகுதியினுடைய நிர்வாகிகளே, வருகின்ற பத்திரிகை ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, கேளம்பாக்கம் சங்கம் என்பது ஒரு வலிமையான சங்கம். இந்த சங்கத்திற்கு சொந்த கட்டிடம் பெற்று உருவாக்கிய நிர்வாகிகள் எல்லாம் இங்கு சிறப்பிக்கப்பட்டது. மரியாதைக்குரிய ஜெய்சந்த் அவர்கள் முன்னோடிகளை அடையாளம் காட்டி இந்த சங்கத்தினுடைய ஆலமரமாக இருந்த முன்னவர்களை அழைத்து கௌரவப்படுத்திய காட்சி உண்மையிலேயே ஒரு மரியாதைக்குரிய காட்சியாக இருக்கிறது. ஏதோ பொறுப்பேற்றோம் நாம் செயல்படுத்துவோம் என்று அல்லாமல் இந்த சங்கத்தை உருவாக்கியவர்களை கௌரவப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று இந்த சங்கத்தினுடைய செயல்பாடு மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக பொறுப்பு கொடுக்கின்ற பொழுது தமிழ்நாடு வணிக சங்க பேரவை நமது நிர்வாகிகளுக்கும் பல்வேறு கிளைச்சங்க நிர்வாகிகள் கூட சற்று சந்தேகம் இருந்தது. இவரை மாநில தலைவர் சொல்லுகின்றார்களே என்ற எண்ணம் கூட நம் வியாபாரிகள் வணிகத்தில் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர்களுக்கு பொறுப்பை வழங்கிய பிறகு இப்பொழுது அவருடைய செயல்பாடுகளை பார்த்து
ஹிலால் உட்பட ஒவ்வொரு சங்கமும் அவரை பாராட்டி கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது அவரை எப்படி கூட்டமாக பெற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறார். குறிப்பாக கொட்டிவாக்கம் சாலையிலே கொட்டிவாக்கம் அந்த பக்கம் வருகின்ற சாலை வழியாக வாகனங்கள் நிறுத்தக்கூடிய இடத்திலே கல்லுகளை பதித்து வாகனங்கள் நிறுத்த முடியாத நிலை ஏற்பட்டவுடன் அந்த பகுதியினுடைய வியாபார சங்கத்தினுடைய நிர்வாகி சதா போன்றவர்கள் நீலாங்கரை சங்கத்தினுடைய நிர்வாகி பல்வேறு மாவட்ட தலைவர்கள் அழைத்துக் கொண்டு நிர்வாகிகளை அழைத்துக் கொண்டு மாண்புமிகு துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய அருமையான வேல் அவர்களிடத்தில் சென்று உடனடியாக அந்த கல்லை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னவுடன் தொடர்ந்து அதனுடைய பணிதனை அதிகாரியோடு பேசி கல் அகற்றி இந்த வியாபாரிகளுக்கு ஒரு வாகனம் நிறுத்துவதற்கு பதிவு செய்திருக்கா என்று சொன்னால் இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அவர்களை யாரும் பாராட்டாமல் இருக்க முடியாது. அந்த வகையில் ஒவ்வொரு செயல்பாடுகளும் பல செயல்பாடுகளை என்னால் சொல்ல முடியும். கொடுத்த செயல்பாடுகளை மிக கச்சிதமாக செய்கிறார். அதே போலதான் மாவட்டத்தினுடைய செயலாளர் முனியாண்டி அவர்கள் இறைவன் அவர்கள் எவ்வளவு சோதனைகள் கொடுத்தாலும் கூட அதை சாதனையாக மாற்றப்பட்டு இவர் வலிமையான மாவட்ட செயலாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய மாவட்டத்தினுடைய பொருளாளர் விஜய் அவர்கள் அவருடைய தகப்பனார் என்னோடு நீண்ட நெடிய ஆண்டுகள் பணியாற்றியவர். அந்த அடிப்படையில் அவருடைய வாரிசாக விஜய் அவர்கள் உள்ளே நுழைந்த பொழுது அவர்களுக்கு இந்த மாவட்ட பொருளாளர் பொறுப்பாளர் கொடுக்கப்பட்டு அதை சிரமம் இல்லாமல் மிக சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கேளம்பாக்கம் சங்கம் மரியாதைக்குரிய ஒரு மாவட்ட தலைவரை தந்த இந்த கேளம்பாக்கம் சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் இந்த வேலையில தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே ஒவ்வொரு கிளை சங்கமும் இது போன்று நீங்கள் செயல்படப்பட வேண்டும். எங்கள் மகளிர் எல்லாம் அழைத்துக் கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வருகின்ற மே 5 மாநில மாநாடு திருவாரூர் மாவட்டத்திலே நாம் 43வது மாநில மாநாடு நடத்த இருக்கிறோம். அதே போன்று எல்லா வியாபாரிகளும் அனைத்து உறுப்பினர்களையும் வணிகர் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவர்களையும் வணிகர் நல வாரிய உறுப்பினராக சேர்க்கப்பட வேண்டும். கடந்த காலம் 1 லட்சம் ரூபாய் இருந்த தொகை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அழைத்து 3 லட்சமாக உயர்த்தி இருக்கிறோம். இதே ஆண்டு மதுராந்தகத்தில் நடைபெற்ற மாநாட்டை வரவழைத்து 3 லட்சத்தை 5 லட்சமாக உருவாக்கி இருக்கிறோம். இங்கே பேராட்சியுடைய நிர்வாகிகள் கவுன்சில் எல்லாம் உங்களோடு இணக்கமாக இருக்கிறார்கள். எல்லா சின்ன கடைக்கும் ஒரு லைசன்ஸ் போடுங்க. மிக குறைந்த கட்டணத்தில் போட சொல்லுங்க. லைசன்ஸ் போடப்பட்டு கட்டணம் இல்லாமல் மீண்டும் 4 மாத காலம் அவகாசம் வாங்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 மாத காலத்தில் தென்சென்னை தெற்கு மாவட்டத்தினுடைய உறுப்பினர்கள் யாரேனும் வணிகர் நல வாரிய உறுப்பினர் இல்லை என்ற செயலை சொல்ல வேண்டும். அதுதான் பாண்டியராஜன் முன்னுதாரணமாக சொன்னார்கள். கோவையிலே ஒரு நந்தி வகிப்பு கூட்டம் என்று சொன்னவுடன் 100க்கும் மேற்பட்டவர்களை இணைத்துக் கொண்டு உடனே ரயில் டிக்கெட் போட்டிருக்கும் என்று சொன்ன மாவட்டம் உங்களுடைய தெற்கு மாவட்டம் என்பதை நினைவுபடுத்தினார்கள். அதே போன்றுதான் இந்த வணிக வாரிய உறுப்பினர்கள் நாளை வருங்காலத்தில் சாமானிய வியாபாரிகள் தன்னுடைய வயது முதிர்ச்சியால் மறைவுக்கு பிறகு அந்த குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் காசோலை வாங்கி கொடுக்கின்ற பொழுது அந்த குடும்பம் உங்களை நினைத்து பார்க்கும், எண்ணி பார்க்கும், பரவாயில்லை எங்களுடைய தகப்பனார் என்னுடைய கணவர் ஒரு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று இருந்தாலும் கூட அதற்கு உதவித்தொகை அதிலே வழங்க இருக்கிறது. பள்ளி படிப்புக்கும் உதவித்தொகை வழங்க இருக்கிறது. அந்த திட்டப்பணிகளை நீங்கள் செயல்படுத்திட வேண்டும். அந்த நிலைப்பாடுகள் எடுக்கின்ற பொழுது ஒவ்வொரு வணிகத்தினுடைய உறுப்பினர் குடும்பமும் உங்களை நினைத்து பார்க்கக்கூடிய செய்தியாக செயல்படுத்திட வேண்டும் என்பதை சொல்லி இந்த 30 நாள் நிகழ்ச்சி சங்கத்தின் ஆண்டு விழா, சங்கத்தின் பதிவு புதுப்பித்தல் விழா, மாவட்ட நிர்வாகிகளுக்கு பாராட்டு விழா, இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளை பாராட்டி கேளம்பாக்கம் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்களை பாராட்டி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த சங்கத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட மாவட்ட தலைவர் உள்ளிட்ட அனைவரையும் நன்றி கொடுத்து பாராட்டி நான் வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து தென்சென்னை தெற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பகுதி சங்க நிர்வாகிகளுக்கு மரியாதை செய்யப்பட உள்ளதால் நன்றி உரை. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். தலைவருக்கு அப்புறம் சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் மாவட்ட நிர்வாகிகள் சாப்பிடுறது, அதுக்கப்புறமா எல்லா சங்க நிர்வாகிகள் சாப்பிடலாம். மாவட்ட நிர்வாகிகள் எஸ் வில்சன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். அண்ணன்
கணேஷ் பாண்டியன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். அண்ணன் கணேஷ்குமார் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். அண்ணன் ஜோசப் ராஜா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். அண்ணன் வாசுதேவன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். அண்ணன் குமரவேல் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். அண்ணன் நல்லசிங்கம் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். மாவட்ட நிர்வாகிகள் வரிசையா வந்து வரும்படி அன்போடு அழைக்கிறோம். அண்ணன் கங்கன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். அண்ணன் கபீர்கான் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். அண்ணன் மோகன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். தொகுதி செயலாளர் அண்ணன் வெங்கடேசன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். தொகுதி செயலாளர் டி சசிகுமார் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். இளைஞரணி நிர்வாகிகள் சிங்கராஜ் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். திரும்ப வைத்தா ஐயா பாருங்க ஓகே பாருங்க ஐயா பாருங்க ஓகே 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 பாக்யராஜ் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். அண்ணன் சதானந்தன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். மாவட்ட நிர்வாகிகள் தயவுசெய்து மாவட்ட ஆலோசகர் செல்வன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். மாவட்ட நிர்வாகிகள் அடுத்தது ஒவ்வொரு பகுதி சங்க நிர்வாகிகளாக கூப்பிடுகிறோம். தயவுசெய்து அடுத்து இளைஞரணி நிர்வாகியுடன் அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். இளைஞரணி ஓகே ஓகேங்க ஓகே அண்ணா எங்க பாருங்க பேர்பட்ச மாவட்ட நிர்வாகிகள் தயவு செய்து சாதனை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இளைஞரணி நிர்வாகிகள் பிரபுநாராயணன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். காந்தி அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். அடுத்து கிளை சங்க நிர்வாகிகள் தலைவர் செயலாளர் பொருளாளர் கண்ணஞ்சாவடி தலைவர் செயலாளர் பொருளாளர் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். கண்ணஞ்சாவடி சங்க தலைவர் அண்ணன் சண்முகம் அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். அடுத்து துறைப்பாக்கம் சங்கத்துடைய தலைவர் செயலாளர் பொருளாளர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். கை நீட்டா இங்க எல்லாம் பண்றாங்க போட்டோ முக்கியம். மாமல்லபுரம் சங்க தலைவர் செயலாளர் பொருளாளர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம்.
ஜே நடராஜன் அவர்களை மேடைக்கு வருகிறோம். சமஞ்சேரி சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் ஞானசேகரன், செயலாளர் முரளி, பொருளாளர் மணிகண்டன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். அடுத்து பெரும்பாலும் குடிசிமாற்று செயலாளர் சண்முகன், செந்தில்குமார், பொருளாளர் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். கல்லுக்கூட்ட சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் ஆறுமுகசாமி, செயலாளர் பொருளாளர் அவர்களை ஆறுமுக பாண்டு, செயலாளர் பொருளாளர் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். பெரும்பாலான சங்கத்தினுடைய தலைவர் நடராஜன், செயலாளர் பொருளாளர் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். மாம்பாக வியாபார சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் ராஜு, செயலாளர் ராபர்ட் லாரன்ஸ், பொருளாளர் யுவராஜ் அவர்களை மேடைக்கு வருகிறோம். கேளம்பாக்கம் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக மாநில தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. கேளம்பாக்கம் அனைத்து வியாபார சங்கத்தின் கேளம்பாக்கம் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக நமது மாநில தலைவர் அவர்களுக்கு திருமதி ராணி அண்ணப்பன் அவர்கள் சால்வாணிக்கு மரியாதை செய்கிறார். புதுப்பாக அனைத்து வியாபார சங்கத்தினுடைய தலைவர் வாசுதேவன், செயலாளர் ட்ரிபிள்எஸ் பாண்டியன், பொருளாளர் ஆனந்தன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். பருவூர் சங்கத்தினுடைய தலைவர் கே சுதாகர், செயலாளர் பாகர், பொருளாளர் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். பெரும்பாக சங்கத்தினுடைய மகளிர் அணி தலைவர், செயலாளர், பொருளாளர் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். கொடிவாக சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் சதானந்தன், செயலாளர், பொருளாளர் மற்றும் அண்ணன் எலிசன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். பாலவாக சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். ஈஜவாக சங்கத்தினுடைய தலைவர் கே பாக்கியராஜ், செயலாளர் சுப்பிரமணி, பொருளாளர் காமராஜ் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். மேடையில் இருப்பவர்கள் தயவு செய்து மற்றவர்களுக்கு வழிவிட கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். மற்றவர்களுக்கு வழிவிடுங்க. அந்த கெஸ்ட் நமக்கு கௌரவிப்போம். லோக்கல்ல உள்ளவங்க நம்ம சங்கத்தில் உள்ளவங்க புறக்க வாங்கிக்கலாம். வந்தவங்க நம்ம கௌரவிப்போம். அவங்களாம் வழிவிடுங்க. ப்ளீஸ் வழிவிட்டு இல்லைங்க. கானத்தூர் ரெட்டிகுப்பத்தினுடைய தலைவர், நிறுவன தலைவர் அண்ணன் ஜோசப் ராஜா, தலைவர் தஸ்தகீர் மற்றும் செயலாளர், பொருளாளர் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். ஆலத்தூர் சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். திருப்போரூர் வியாபார சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். திருப்போரூர் வட்டார வியாபார சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். நல்லா பின்னாடி தாராளமா இடம் இருக்கு சார். ப்ளீஸ் சார். சார் அப்படியே 3 பேர் இல்லைங்க சார். சார் 3 பேர் இல்லைங்க சார். இங்க பாருங்க. சக்தி அரிசிமணி சார், ஒரு நிமிஷம்
சார் ஐயா கொஞ்சம் குறுக்க வராதுங்க ஐயா. ஓகே போயிடுச்சு எல்லாம் ஒரே ஐயா கொஞ்சம் நம்பிங்க கேமரா பாருங்க. ஓகேங்க சார். சார் அங்க ஆரம்பிச்சு இதுவரெல்லாம் போயிட்டீங்க சார். அள்ளி போயிட்டே இருக்கீங்க சார். ஜெய் சார் அங்க ஆரம்பிச்சு இதுவரெல்லாம் வந்தாச்சு, எடுக்கவே முடியல. ஒரு மிஞ்சி போன ஒரு தண்டலம் அனைத்து சங்கத்துடைய தலைவர் முதலாளிசாமி, செயலாளர் சந்திரசேகர், செயலாளர் முத்துராஜ் முருகன், பொருளாளர் எஸ்.எஸ். சந்திரசேகர் அவர்களை மேடைக்கு